உருளை புழுக்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் தி பாடி வால் ஆஃப் அஸ்காரிஸ் ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? அஸ்காரிஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அஸ்காரிஸ் அண்ட் என்னென்ன பார்த்தோம்? உச்சி ரேரையை 2 பார்த்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாடி அஸ்காரிஸ்னுடைய பாடி வால் பார்த்தீங்கன்னா த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இல்லைங்களா? எந்த பொருளாக இருந்தாலும் எந்த லிவிங் திங்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு வந்து எபிடெர்மிஸ்ன்னு சொல்லிட்டு லேயர் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு தின் லேயர் ரொம்ப மெலித ஒரு லேயர் இருக்குது. அது பேர் கியூட்டிகல் சொல்லுவாங்க, எபிடெர்மிஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேரன் கைமா கோலன் கைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து பிளான்ட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயருடைய சீக்வன்ஸே கேட்குறாங்க. ஃப்ரம் எங்கேருந்து கேட்குறாங்க? அவுட் சைட் டு டுவர்ட்ஸ் இன்னர் சைடு ஓகேங்களா? அப்போது ஒரு ஆர்கனைசம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்கனைசம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உருளைப்புழு அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்காரிஸு இதனுடைய வெளிப்புறத்துலேருந்து உள்புறம் போக 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 அந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்கு இல்லையா? அதை தான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல், எபிடெர்மிஸ், லாங்கிட்யூடினல் மசில்ஸ் ஓகேங்களா? கியூட்டிக்கல் மேல் தோல், நீளமான தசைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல், எபிடெர்மிஸ், லாங்கிட்யூடினல் அண்டு சர்க்குலர் மசில்ஸ் ஓகேங்களா? ஸோ லாங்கிட்யூடினல் ஓகே தான். சர்க்குலர் மசில்ஸ் இருக்குமா? சர்க்குலர் மசில்ஸ் இருக்குன்னு என்ன பண்ணியிருக்கணும்? அந்த உடல் வந்து சின்ன சின்ன வந்து செக்மெண்ட்டை வந்து ப்ரெசன்ட் இது செக்மெண்ட் ப்ரெசன்ட் இருந்தால் தான் அந்த மசில்ஸ் எப்படி இருக்கலாம்? சர்க்குலாக வந்து இருக்கலாம் ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸ் வருது, லாங்கிட்யூடினல் அண்டு சர்க்குலர் வருது ஓகேங்களா? கியூட்டிக்கல் வந்து லாஸ்ட்டில் வருது. ஸோ கியூட்டிக்கல் வந்து லாஸ்ட்டில் வராது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க? ஃப்ரம் அவுட் சைட் டு இன்னர் தான் கேட்குறாங்க. அவுட் சைடில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அது ஹியூமன்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் இருந்தாலும் கியூட்டிக்கல் தான் ப்ரெசென்ட் இருக்கும். அப்போ கியூட்டிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் வரும் ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எபிடெர்மிஸ், கியூட்டிக்கல். ஸோ இதுவே நம்ம வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? இப்போ நமக்கு இருக்கக்கூடியது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு தான். கியூட்டிக்கல் கரெக்டாக இருக்குது, எபிடெர்மிஸ் கரெக்டாக இருக்குது, லாங்கிட்யூடினல் மசில்ஸு கரெக்டாக தான் இருக்குது, சர்க்குலர் மசில்ஸு வராது ஓகேங்களா? ஸோ அதனுடைய உடல் புல் எப்படி இருக்கணும் பார்த்தோம்? பிளைனாக இருக்குன்னு பார்த்தோம். எந்த செக்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். செக்மெண்ட் இல்லை நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீளமான தசைகள் தான் இருக்கும் ஓகேங்களா? சர்க்குலர் மசில்ஸு வராது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல், எபிடெர்மிஸ், லாங்கிட்யூடினல் மசில்ஸ் தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? அஸ்காரிஸ் கேட்டிருக்காங்க, உருளைப்புழு.